அரசர் கண்ணு முழிச்சிட்டாரு. நம்மளோட கிரவுன் பிரின்ஸுக்கும் மைனாக்கும் சந்தோஷமாக இருக்கு. ஆனா அரசர் கண்ணு முழிச்சிட்டாரு அப்படிங்கிறது அந்த பக்கமா போயிட்டு இருக்கிற இளவரசர் தூஷங்கோட காதுல விழுந்துதா என்ன அப்படிங்கிறது தெரியலங்க. அது என்ன ஏதுங்கிறத கண்டினியூவா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அரசர் கண்ணு முழிச்சு நல்லா கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறாரு. உங்க 2 பேரும் ஒரே கண்ணீர் தான் வருது. அதுவும் மைனாலும் ரொம்ப அலறா. அரசர் கண்ணு முழிச்சது இன்னும் தூஷங்குக்கு கேட்கலைங்க. அவர் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டார் போல இருக்கு. அதனால அவர் திரும்பி எல்லாம் வரல. ஆனா வெளியே இருக்கிற 2 பேருமே, அந்த மெய்டா இருந்தாலும் சரி, ராயல் கார்டா இருந்தாலும் சரி, கிரவுன் பிரின்ஸ் என்னாச்சு அப்படிங்கிற போய் உள்ள வாங்க, அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. வந்த உடனே அவங்க கிட்டே காட்டுறாங்க, பாருங்க அப்பா கண்ணு முழிச்சிட்டாங்கன்ட்டு. அவங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதை தவிர்த்து அரசர்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. கையை கூட அசைக்க மாட்டேன்றாரு. எனக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னு அந்த சைகை கூட காட்ட மாட்டேன்றாரு. அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா போயிடுது. ஆனா கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு இல்ல அப்பாவுக்கு நம்ம எல்லாரையும் நல்லா தெரியுது, இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை இல்லையா, அதனால தான் அப்பா நீங்கள் என்னை பார்க்குறீங்க இல்லையா, நான் தான் கிரவுன் பிரின்ஸ், உங்களுக்கு அது தெரியுது இல்லையா அப்படின்னா கண்ணை சிமிட்டி காட்டுங்க அப்படிங்கிறப்ப அதே மாதிரி கண்ணை சிமிட்டி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, அரசருக்கு நல்லா ரெக்கனைஸ் பண்ண முடியுது, மெமரி இருக்கு, அவரோட பிரெயின் கமாண்டை கேட்டு வேலை செய்யுது அப்படிங்கிறது இவங்களால இப்போதான் புரிஞ்சுக்க முடியுது. அப்பாடா நிம்மதியா இருக்கு. உடம்பையும் அசைக்க முடியல, கை காலையும் அசைக்க முடியல அப்படின்னா ரொம்ப நாளா படுத்திருக்காரு. அந்த விஷத்தோட வீடியோ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் இல்லைங்களா. ஸோ அதனால இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இப்போ பயமே கிடையாது. அரசர் சீக்கிரமா தெரியுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ராயல் கார்டும் அதுக்கப்புறம் அந்த மேடியும் உங்களுக்கு தெரியுதாப்பா அப்படின்னு கேட்குறப்ப அரசர் அதுக்கும் கண்ணை சிமிட்டி காட்டுறாரு. அவ்வளோதான், அப்போ டக்குன்னு கண்ணு மூடிடுவாங்க. எல்லாருக்கும் பயமா போச்சு. உடனே மைனை பல்ஸ் செக் பண்றாங்க. பயப்பட வேண்டாம், அரசருக்கு எதுவும் இல்லை, பல்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. உடனே எல்லாமே சுவிட்ச் போட்ட மாதிரி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, பொறுமையா இருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக இவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ற மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக பார்த்து பேசுறாங்க. இந்த மாதிரி எங்களால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல தாத்தா, நீங்க வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாது, அரசரோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரச்சனையில இறங்கிட்டாரு. அது நம்மளுக்கான ட்ராப் அப்படிங்கிறது எங்களாலே கூட சென்ஸ் பண்ண முடியல. இப்போ என்ன பண்றது, நாங்களும் ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ்க்கு எல்லாம் புரியுது, இது நம்மளுக்கு விரிக்கப்பட்ட வலை தான், நம்ம இதுல விழுவோன்னு தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நான் வெளியே போகாம இருந்திருந்தா கூட நான் தான் அந்த ட்ராப்ல மாட்டிருப்பேன் போல இருக்கேன், அப்பாக்கு ஏதாவது அப்படின்னதும் நானும் உடனே டக்குன்னு முடிவு எடுத்திருந்திருப்பேன் இல்லையா. ஸோ அதனால இவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தூஷங்க பாக்குறதுக்காக நம்ம கிரவுன் பிரின்ஸ் வராங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த தூஷங் தான் ஏதோ பண்ணியிருக்கான், ஏன்னா ஏன் குயினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ தூஷங்க தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வராங்க. தூஷங் கேட்குறான், என்னன்னா என்ன பிளேம் பண்றதுக்காக வந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் பேசாம நிற்கிறாங்க. பிளேம் பண்றதுக்காக நீயே கேட்குறியா, அப்போ நீ ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்லி கிரவுன் பிரின்ஸ் கேட்கறதுக்கு, ஆமா நான் தான் பண்ணேன், நீ மிலிட்ரி ட்ரூப் கிட்ட எல்லாம் பேசுனதை பத்தி நான் சொன்னேன், நீ ஸ்பையா அந்த பொண்ணு அங்கே வச்சிருக்கே இல்லையா ராஜமாதாவோட சேம்பர்ல, அதையும் நான் தான் சொன்னேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, உனக்கும் தாத்தா முக்கியம் அப்படின்னா எனக்கு என் அம்மா முக்கியம், என் அம்மாவை வெளியே கொண்டு வரதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அது மாரி கிரவுன் பிரின்ஸ் எதுவும் பேசுறதே இல்லை, அமைதியா பொறுமையா. அப்பா இப்போ நல்லபடியா இருக்காரு, கான்ஷியஸ் வந்துருச்சு, கண்ணு முழிச்செல்லாம் பார்த்துரு அப்படின்னு சொன்னது உடனே அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூஷங் வருவாங்க. இங்க அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மையுனா, அங்க தூஷங் வருவாங்க, பின்னுக்கவே கிரவுன் பிரின்ஸ் வந்துடுவாங்க. இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா, அப்போ தான் கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் சொன்னாங்களே அப்படிங்கிறப்போ, இல்ல அவருக்கு டக்குன்னு கான்ஷியஸ் வந்தாரு, கண் திறந்து பார்த்தாரு, அப்புறம் டயர்ல தூங்கிட்டாரு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு, இது தெம்பு கொடுக்கும், அதனால அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கு நம்பிக்கை இருக்கு, இந்த மருந்து நல்லா வேலை செய்யும், கண்டிப்பா அரசர் எழுந்து உட்காருவாரு, நல்லபடியா தேறி வருவாருன்னு சொல்லிட்டு. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கிற மைனா, நீ சொல்லு, உன்னால் 100% சொல்ல முடியுமா அரசர் நல்லபடியா எழுந்து உட்காருவார்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்போ மைனா யோசிக்கிறான். ஏன்னா மைனா டாக்டர் இல்ல, அவளால் நம்பிக்கை கொடுக்க முடியுமே தவிர்த்து 100% சொல்ல முடியல. கிரவுன் பிரின்ஸ் கேட்பாங்க, ஏட்டா அப்பா எந்திரிச்சே உட்கார மாட்டாருங்கிற முடிவுக்கு வந்துட்டியா, கிவ் அப் பண்ணிட்டியா அப்படிங்கிறப்போ, இதை பாருன்னா நான் கிவ் அப் எல்லாம் பண்ணல, நான் அம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஓ, நீ உங்க அம்மாவை காப்பாத்துறது தப்பு இல்ல, அப்ப நான் தாத்தாவை காப்பாத்துறது தப்பு அப்படிங்கிறாங்க. இந்த பாரு, நீ என்ன பேசினாலும் என் மனசு மாறாதுன்னு அப்படிங்கிறப்போ, இந்த பாரு கடைசியா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா, ஜெயிலேருந்து என்னை தப்பிக்க வைக்க போறப்போ திரும்பி நான் அந்த பேலஸ்குள்ள வரப்போ நம்ம 2 பேரும் எதிரிகளா நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, அதை பத்திலாம் நான் ரெக்ரெட்டா ஃபீல் பண்ணவே மாட்டேன், நான் என் குடும்பத்தை தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நீ என் குடும்பம் அண்ணான்னு சொன்னேன், உன்னோட ஃபேமிலியில நானும் ஒரு பார்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ, ஏன்னா நீ அப்படி நினைக்கலன்னா, ஏன்னா நீ அப்படி நினைச்சிருந்த அப்படின்னா கிட்டத்தட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போன பொண்ணு நீ எப்படி காதலிக்கலாம் அப்படிங்கிறப்போ என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டே நம்மளோட கிரவுன் பிரின்ஸ்க்கு தெரியல. தூஷங்க அதெல்லாம் சட்டை பண்ணாம மைனாவை திரும்பி பார்த்துட்டு, மைனா உன் அப்பாட்ட நான் பேசிட்டேன், நம்ம 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணத்துக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி, நான் கிரவுன் பிரின்ஸ் ஆனதும் நான் கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, கிரவுன் பிரின்ஸ்க்கு கோவம் வருது, பேசலான்னு போகலாம் அப்படிங்கிறப்ப மைனா வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்க இருங்க, நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் தூஷங், என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. தூஷங் பக்கத்துல ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்க, ஏன்னா எனக்கு கிரவுன் பிரின்ஸ் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு அவரை காதலிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இதை பாரு அவன் ஓப்பனா சொல்லிட்டான், எங்க அண்ணன் உன் அப்பாவை மன்னிக்கவே மாட்டேன், கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன், கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கிறப்போ
எப்படி நீ அவனை காதலிக்கிறது எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சாலும் எங்க அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிப்ப நினைக்கிறேன். இது பாருங்க, அப்படிலாம் நான் கனவு கண்டதே கிடையாது. என்னோட காதல் அவரு தான். ஆனா அதே சமயத்துல என் அப்பா பண்ண தப்புக்கான தண்டனை அப்பாவுக்கு கிடைச்சதான் தீரும். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்காக என் காதலையும் மனசையும் மாத்திக்க முடியாது. அப்படிங்கிறப்போ இதை பாரு, இந்த கல்யாணத்தால தான் என்னால எல்லாரையும் காப்பாற்ற முடியும். உன்னை, உன் அப்பாவை, என்னோட பேரண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் இந்த கல்யாணத்தால மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். நான் உன்னை கல்யாணத்துல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உன் மனசை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே நான் தான். அனுப்ப வேற வழி கிடையாது. உன்னை நான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது மூலியமாக வாழ்க்கை முழுவதும் நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடந்துதான் தீரும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேல நம்மளோட மைனாவை எதுவும் சொல்லாம திரும்பி வந்துருவாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமாக திரும்பி பார்த்த தூஷங்குக்கு நம்ம ரொம்ப கெட்டவனாயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இவங்க எல்லாருக்கும் இன்னும் புரியாது என்னன்னாங்க, அரசருக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டதும் கேட்டுச்சு. இந்த ஒரு பொண்ணுக்காக நம்ம பசங்க 2 பேரும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற கொண்டு எல்லாமே அரசருக்கு கேட்குது. மைனா கிட்ட வந்துட்டு இவரு கிரவுன் பிரின்ஸ் சொல்லுவாங்க, மைனா மனசுல எதுவும் வச்சுக்காத, தூஷங் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான், அதுதான் அவன் ஏதாவது பேசியிருப்பான் அப்படிங்கிறப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் கிரவுன் பிரின்ஸ், அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. தூஷங் எப்பவும் தப்பா நினைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டேன். நீ என் பக்கத்துல இருக்க, அப்பாவும் தெரிவாரு, எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருந்து அரசரை மைனா பாத்துக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம கொள்ளாம அரசர் பக்கத்திலே இருந்து பாத்துப்பாங்க. காலையில வர்ற கிரவுன் பிரின்ஸுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கிற மைனா பாக்குறப்போ மைனா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்ல மைனா நீ அரசர்கிட்ட இருந்து பாத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல, இன்னொரு ஹெல்ப்பர் லேடியை கூட வச்சுக்கலாம், நர்சராவது கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அதெல்லாம் வேண்டாம் கிரவுன் பிரின்ஸ், யாருக்கும் வெளியே தெரிய வேண்டாம், நானே இருந்து அரசரை பாத்துக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தான் லெட்டர்ல அனுப்பிச்சாச்சு இல்லையா, நான் அம்மாவோட கிராமத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு அரசருக்கு பக்கத்துல இருந்து நான் அரசர் நல்லபடியா பாத்துக்கணும், அதுதான் அப்பா பண்ண பாவத்துக்கு நான் பண்ண ஒரு சின்ன பிராய்ச்சித்தமாக இருக்கும். வெளியில பேசிட்டே இருந்தப்போ நம்ம கிரவுன் பிரின்ஸ் சொல்லியிருப்பாங்க, அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் இந்த நாட்டுல பெண்கள் டாக்டர் இருந்ததே கிடையாது, நீ தான் ஃபர்ஸ்ட் லேடி டாக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே மைனாக்கு போத்தி விடுறாரு. மைனா உடனே சென்ஸ் ஆகி எழுந்துடுவாங்க. அந்த சமயத்துல ராயல் கார்டு கிரவுன் பிரின்ஸ் இந்த மாதிரி மார்னிங் அரசவை கூட்டுறதை கேன்சல் பண்ணிட்டு ராஜமாதா டைரக்டா உங்க தாத்தாவை எல்லாரையும் விசாரிக்கிறதுக்காக போயிட்டாங்க, அதுவும் டைரக்டாவே விசாரிக்க போயிட்டாங்க அப்படின்னதும் அங்கிருந்து கிரவுன் பிரின்ஸ் ஓடி வராங்க. இந்த பக்கம் பாவம் வயசான மனுஷன் கூட பக்கம் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. தூஷங்கோட தாத்தாக்கள் இதை பாக்குறதுக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்கு. தூஷங்க அப்படியே முறைச்சு அப்படியே உக்ரமா உட்காந்து பாத்துட்டு இருக்கா. ராஜமாதாக்கு ஒன்றும் இல்லை, கஷ்டமா இருக்கான் அந்த வயசானவரை டார்ச்சர் பண்றதை பாக்குறப்போ. இவங்க காதலுக்கு நீ எத்தனை பேர் பலியாக போறாங்களோ சொல்லுங்க. இந்த தேசத்துக்கு எதிராக, அரசருக்கு எதிராக நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து கூட்டுத்தனமா என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அந்த அறையில உட்காந்து என்ன திட்டினீங்க சொல்லுங்க அப்படிங்கிறப்போ, நாங்க அப்படி ஒன்றும் பண்ணல, நாங்க தேச துரோகம் பண்ணல, அரசருக்காக தான் நாங்க எல்லாம் பண்ணோம், நாங்க அரசருக்கு தான் உதவிகரமா இருப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் சூடெல்லாம் வைக்கிறாங்க. துடி துடிச்சு போவாரு. இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மினிஸ்டர்ஸும் அங்க இருக்காங்க, அவங்களால கண் கொண்டு பார்க்க முடியல, ஹெல்ப்பும் பண்ண முடியல. நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஓடி வந்தவர் அங்க வருவார். வந்து அப்படி தூஷம் ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்படியே தூஷம் கல்லு மாதிரி உட்கார்ந்துருப்பான். செம்ம கோவத்துல ராஜமாதா கிட்ட போறப்போ சாய் ஐயோ சாயோட காதலிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தடுத்து நிறுத்துறாராமா. அந்த சாயை ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு கிட்டையெல்லாம் போறதில்ல. நம்ம கிரவுன் பிரின்ஸ் மண்டி போட்டுட்டு இதை பாருங்க, சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, ஏன்னா ஒரு குற்றவாளி இந்த குற்றத்தை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுறோம், ஆதாரம் இல்லை சாட்சியம் இல்லை அப்படிங்கிறப்பதான் இப்படி விசாரிப்பாங்க. ஆனா நீங்க இவர் தப்பு பண்ணார் அப்படின்னு கையும் களவமா பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இவருக்கு இவ்வளவு வருடம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டுமே தவிர்த்து இப்படி டார்ச்சர் பண்ணி விசாரிக்க கூடாது. நீங்க என்ன உண்மையை அவரை ஒத்துக்க சொல்றீங்க? நீங்க ஏதோ அந்த பேப்பர்ல எடுத்தீங்க, அது நம்ம நேமெல்லாம் எழுதிருந்தது சொல்றீங்க, கையும் களவமா நீங்க பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இவருக்கு நீங்க இவ்வளவு வருடங்கள் தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருனா இல்லையா, அதுதான் சட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மினிஸ்டர்ஸும் ஆமா ராஜமாதா சட்டத்தில் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஏன் தெரியுங்களா அதை சொல்றாங்க, தாத்தா இந்த டார்ச்சரை தாங்க மாட்டார், வயசானவர், இந்த மாதிரி சிறை தண்டனை கொடுத்தாலாவது தாத்தா உயிரோட இருப்பாரு. இப்போ அரசர் கொஞ்சம் தேறி வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா, சோ அவர் நல்லபடியா நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமாக எல்லாத்தையும் பார்க்க வச்சுக்கலாம், அப்பா கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தள்ளி போடுறதுக்காக இது சொல்றாங்க. ராஜமாதா அப்படியே சாயை பார்ப்பாங்க, சாய் அப்படியே தலையாட்டுவார், அப்படியெல்லாம் ஒத்துக்காதடி டார்லிங் அப்படிங்கிற மாதிரி. உடனே லவ்வர் சொல்லிட்டு கேட்டுருவாங்க இல்லையா ராஜமாதா, டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, நிறுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கு கோவம் வந்துடுது, இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது, இவங்க அஃபேர் எல்லாம் போட்டு உடச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ தாத்தாக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ நம்ம பேராண்டி ஏதாவது போட்டு உடச்சிட போறான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தவறையும் நாங்க தான் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்தார் இல்லையா, அவர் இறந்து போனார் இல்லையா, அவருக்காக தான் நாங்க இது எல்லாத்தையுமே பண்ணோம், அவரோட இறப்புக்கு நியாயத்துக்காக தான் நாங்க பண்ணோம், அந்த இறந்து போன அரசரோட ஆதரவாளர்களோட சேர்ந்து இதை நாங்க பண்ணோம். ஆமா இப்ப இருக்கிற அரசருக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் நாங்க துரோகம் தான் பண்ணிருக்கோம், நாங்க துரோகிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல, இவன் நம்ம கிரவுன் பிரின்ஸ் கூட எதிர்பார்க்கல. என்ன பண்றதுன்னு தெரியல, தாத்தா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன பண்றது, அவங்க எப்படி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா டக்குன்னு மரண தண்டனை கொடுத்துட்டா, என்ன தாத்தா வேற ஒத்துக்கிட்டாரு இல்லையா, என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. அதனால தூஷங் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு கிரவுன் பிரின்ஸ். தூஷங் எனக்காக, என் தாத்தாக்காக கேட்கல, எனக்காக ப்ளீஸ், அப்போ எழுந்திருக்கிற வரைக்கும் என் தாத்தாக்கான தண்டனையை ஒத்தி போட சொல்லு, எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறப்போ தூஷம் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துப்பான். அதாவது அவன் மறுக்கிறான், அதை வாய் திறந்து சொல்ல, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே என்ன பேசுறது ஒன்றும் பண்ண முடியாமல் வெளியே அப்படியே கிரவுன் பிரின்ஸ் வருவாங்க. பாடி கார்டு கேட்பாங்க என்னாச்சு கிரவுன் பிரின்ஸ்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டுட்டு அப்பாவை பார்க்கறதுக்காக வருவாங்க.
அங்கே ராயல் கார்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மைனா அவங்க இல்லை, நிறைய மூலிகை எடுக்கிறதுக்காக மெய்டோட போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ உள்ளே போயிட்டு அப்பா அப்பான்னு அழுவாங்களா. வெளியே இருக்கிற ராயல் கார்டுக்கும் அழுக வரும், பாடி கார்டுக்கும் அழுக வரும். அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, தாத்தாவை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலப்பா, ப்ளீஸ்ப்பா சீக்கிரமாக கண்ணு முழிச்சு எழுந்திரிப்பா, ஏதாவது பண்ணுப்பா, என்னால் முடியலப்பா அப்படின்ட்டு ரொம்ப அழுவாங்க. இந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத சீனும் இதுதான். மூலிகையெல்லாம் எடுத்துட்டு மெய்டும் மைனாவும் வருவாங்க. அவங்களுக்கும் உள்ள க்ரௌன் பிரின்ஸ் அழுகிறத கேட்கறப்போ அழுகழுகையா வரும். அதுக்கப்புறம் மைனா உள்ள வந்து க்ரௌன் பிரின்ஸை சும்மா சமாதானப்படுத்துவாங்க. என்ன சொல்லி தேத்துறதுன்னு கூட தெரியல. அதுக்கப்புறமாக வெளியே வந்த க்ரௌன் பிரின்ஸ், நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருக்கு, நான் திரும்பி வர்ற வரைக்கும் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. தென் மைனா வந்துட்டு அரசரோட சேம்பர்லேயே தான் இருப்பா, அவளையும் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. இவர் போன கொஞ்ச நேரத்திலே மைனா இருந்துட்டு நான் வெளியே உடனே போகணும் அப்படிங்கிறதுக்கு, இல்லை நீங்கள் போக முடியாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் வெளியே போகிறது உங்களுக்கு சேஃப்டியும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் போகிறது க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாவை எப்படியாவது காப்பாற்றுறதுக்காக உதவிகரமாக இருக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. அதனால அலோவ் பண்ணுறாங்க. இங்கே க்ரௌன் பிரின்ஸ் வந்துட்டு நான் போய் தாத்தாவை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அந்த 2 மினிஸ்டர்ஸ் விட மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மினிஸ்டர்ஸ் தாங்க, இவங்க விட மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் தாத்தா தான் வந்து அவரை வந்து யாரும் பார்க்கறத வந்து வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு. முக்கியமாக நீங்கள் வர்றத, நீங்கள் இந்த நிலைமையில போயிட்டு உங்கள் தாத்தாவை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவர் பண்ண இந்த பிளான், அவர் பண்ண சாக்ரிஃபைஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உங்களுக்கும் அதில் ஏதோ ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டி விட்டுடுவாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் தாத்தா மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க, அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடாதீங்க அப்படின்னு மண்டி போட்டு கெஞ்சிக்கிறாங்க. நம்ம க்ரௌன் பிரின்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் ராஜமாதாவும் ஜாயும் பேசிகிட்டு இருக்காங்க. ராஜமாதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாய், க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாக்கு வயசாயிடுச்சு, அவர் எதுக்கு நம்ம கொல்லணும், அவர் வந்துட்டு இந்த ஐலாண்டுக்கு எங்கேயாவது வந்துட்டு நாடு கடத்திடலாம், அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவர் கொண்டு போய் வச்சிடலாம். அவர் வயசானவர், அவர் அப்படியே இறந்து போகட்டும், எதுக்கு அவருக்கு பாய்சன் கொடுக்கணும், அவருக்கு அந்த தண்டனை ஏன் கொடுக்கணும், புரிஞ்சுக்கோங்க ஜாய் அப்படிங்கிறதுக்கு ஜாய் இருந்துட்டு, உன்னோட கன்சர்ன் எனக்கு புரியுது ரயான், பட் இருந்தாலும் அவங்கள அப்படி விடக்கூடாது, அப்புறம் ரைசாய் வருவாங்க அப்படிங்கிறப்போ ஜாய் நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனால் தேவையே இல்லாமல் எத்தனை உயிரை தான் நம்ம எடுப்போம், உன் கையில் எத்தனை பேரோட ரத்தம் தான் படியும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற சமயத்தில் மயூனா இங்கே வராங்க. மையனாவை இவர் எதிர்பார்க்கவே இல்லை. நீ அம்மாவோட ஊர்ல தானே இருந்த, எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, என் அம்மாவோட கிராமத்தில் தான் நான் இருந்தேன், அங்கே இருக்கிற ஒரு கோவில் தானே டெய்லி போய் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துப்பேன், நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் நான் வீட்டுக்கே போவேன், ஏன்னா நீங்கள் பண்ண பாவத்தை அப்படியாவது கழிக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன், உடனே நான் இங்கே வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து ராஜமாதா கொடுத்த பாஸ் இருந்தது, அதன் வகையில் தான் அரண்மனைக்குள்ளே வந்தேன். சரி எதுக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இதை பாருங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாவை எதுவும் பண்ணிடாதீங்க, அவர் உயிரோட விடுங்க, அவருக்கு வேணா நீங்கள் சிறை தண்டனை கொடுங்க, பாய்சன் கொடுத்து கொண்டுடாதீங்க அப்படிங்கிறாங்க. நீ ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மைனாவை வந்துட்டு சாய் கண்டிக்கிறதுக்கு, நான் ஓவராலாக பேசல, எனக்கு என்ன தேவையோ நான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும், நான் தூஷங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, மேரேஜுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் தூஷங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது நடந்தால் மட்டும்தான் நான் இந்த டீலிங் ஒத்துக்குவேன் அப்படிங்கிறப்போ சாய்க்கு கோவம் வந்துடும். என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, அவங்க உயிரோடு இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது அதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கத்துறப்போ ராஜமாதாக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. மைனா நீ கொஞ்சம் வெளியேறுமா, அப்புறமா கூப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. மைனா எழுந்து போயிடுவாங்க. இதை பாரு சாய், உன் பொண்ணு மைனா சொல்கிறது தான் நானும் சொன்னேன், தேவையே இல்லாமல் க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாவை கொல்ல வேண்டாம், பாய்சன் கொடுத்து கொல்ல வேண்டாம், நாம் அவர் விட்டுடலாம், அவர் வயசானவர், அவருக்கு தண்டனை கொடுத்து வேற ஏதாவது ஐலாண்டுக்கு அனுப்பிச்சிடலாம், கடைசி காலத்தை அங்கே கழிச்சுட்டு போகட்டும், நம்மளுக்கு வேணுங்கிறது என்ன, தூஷங்க உன் பொண்ணு மைனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, தூஷன் க்ரௌன் பிரின்ஸ் ஆயிடுவான், அப்புறம் அரசர் ஆயிடுவான், உன் பொண்ணு சேஃபாக இருப்பா, நம்ம பக்கம் எல்லா சாதகமானதுக்கு அப்புறமாக நாமளும் தேவையே இல்லாமல் நம்ம ரகசியம் தெரிஞ்சவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுற இந்த பிரச்சனையை விட்டுட்டு நாமளும் நிம்மதியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தானே, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்போ ஓகேன்னு சொல்லிடுவாரு சாய். சொன்னவர் வெளியே வந்துட்டு, நீ சொன்ன டீலிங்க்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், தூஷங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, கண்டிப்பாப்பா நான் தூஷங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னால் இங்கே அரண்மனையில் இதுக்கப்புறம் தங்க முடியாது, நான் வீட்டுக்கும் இப்போதைக்கு வர முடியாது, இன்னும் என் மனசு சமாதானம் ஆகலை, என் அம்மாவோட கிராமத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே பக்கத்தில் இருக்கிற புத்தர் கோவிலில் தான் நான் இருக்கலான் இருக்கேன், கொஞ்ச நாள் அங்கே இருந்ததுக்கு அப்புறமாக நான் வீட்டுக்கு திரும்பி போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படிங்கிறத நானும் தூஷன் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்லிட்டு வந்துருவாங்க. இங்கே தூஷன் அவங்களோட தாத்தா கிட்ட, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐலாண்டுக்கு அவர் வந்து நாடு கடத்திருங்க, தயவு செய்து க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாவை கொல்லாதீங்க அப்படிங்கிறப்போ, அது எப்படி விட முடியும், அவன் பண்ண துரோகத்துக்கு கையும் களவுமா பிடிபட்டிருக்கு, அவனுக்கு பாய்சன் கொடுத்து கொன்னே தீரணும் அப்படிங்கிறப்போ, தாத்தா நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்க போல இருக்கு, க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாவை கொண்டுட்டு அடுத்து க்ரௌன் பிரின்ஸ் தானே அண்ணனை தான் கொல்ல வருவீங்க போல இருக்கு, அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன், அதுக்கு நான் எதிராக தான் இருக்கேன், ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தது அப்படின்னா ஏற்கனவே ஷாமனை கூப்பிட்டு வந்து இங்கே நான் ஒரு ஆட்டத்தை கட்டின பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணுவேன், உங்களுக்கு ஓகேவா, அப்படி நான் பண்ணேன்னா மறுபடியும் நான் க்ரௌன் பிரின்ஸ் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிறப்போ இப்படி பிளாக்மெயில் பண்ணுறதுனால தூஷங்கோட தாத்தா கொண்டு பண்ண முடியல, அமைதியாயிடுறாங்க. அடுத்த நாள் அரசவை கொடுத்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த சாய் சொல்லுவான், இந்த க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா மிகப்பெரிய தேச துரோகி, அவர் இது பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து பாய்சன் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவை தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பேச வர்றதுக்குள்ள தூஷங்கோட தாத்தா வந்துட்டு, ஆமாம் அவர் பண்ணது வந்து மிகப்பெரிய துரோகம் தான், அவரே வயசான காலத்தில் இருக்காரு, அவருக்கு பாய்சன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு அவரை நாடு கடத்திடலாம்,
வயசான காலத்துல அங்க தனிமையில கழிச்சுட்டு அவர் இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓகே, இப்ப தாத்தாக்கு இப்ப பாய்சன் கொடுக்கல அப்படின்னா அப்பா எழுந்ததுக்கு அப்புறமாக்க தாத்தா குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சுக்கலாம். கண்டிப்பா இதுக்கு பண்ணி தூஷன் தான் இருக்கா, அவங்க தாத்தா கிட்ட சொல்லியிருக்கான், நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது புரியுது. சரி, ஐலாண்டுக்கு கிரவுன் பிரின்ஸோட தாத்தாவை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சபையை கலைச்சிடுறாங்க. வெளியே வந்ததும் தூஷன் கிரவுன் பிரின்ஸை பார்த்து இந்த மாதிரி எனக்கும் மைனாக்கும் கல்யாணத்துக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த என்ன டேட் வந்து தோதா இருக்குன்னு மைனா தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறப்போ, இதை பாரு தூஷங், என்ன ஆனாலும் சரி ராஜமாதாவையும் சாயும் நான் தண்டிச்சே தீருவேன். எகெயின் எத்தனை வாட்டி நீங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாலும் அது தடுத்து நிறுத்தப்படும். அப்படி இருக்கிறப்போ அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், முக்கியமாக உனக்கு அப்படிங்கிறப்போ, இதை பாருண்ணா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்றேன், என் வழியில நான் என்ன வேணா பண்ணிப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி தூஷன், நீ பாட்டுக்கு முடிவெடுத்துட்ட, இந்த கல்யாணத்துக்கு மைனா ஒத்துக்கணும்ல அப்படிங்கிறப்போ, ஏன்னா உனக்கு தெரியாதா இந்த கல்யாணத்துக்கு மைனா ஒத்துக்கிட்டா உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கிரவுன் பிரின்ஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மைனா கிட்ட வந்து கேட்கறதுக்கு, ஏன் நீங்க ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்றீங்களா நான் தூஷங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றப்போ, நான் ஒன்றும் ஜெலஸாலாம் ஃபீல் பண்ணல, ஜஸ்ட் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அரசர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இதை பாருங்க கிரவுன் பிரின்ஸ், எனக்கு தூஷங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் கிடையாது, ஆனா வேற வழி கிடையாது. எப்படியாவது உங்க தாத்தாவை காப்பாற்றணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஆகுது வாங்கணும். அரசர் சுயநினைவோட எழுந்து உட்கார்ந்து அவர் ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் உங்க தாத்தா பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை நிரூபிக்க முடியும். அதனாலதான் இப்படி பண்ணேன். அவங்க கிட்ட என்ன போய் ஏமாத்துறது பண்றது, அவங்க பண்ண அட்டூழியத்துக்கு நான் வந்து தூஷங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொல்லி அவங்கள பிளாக்மெயில் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு அதுல இருந்து ஒரு கில்ட்டும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க, அரசர் அப்படியே கண்ணு முழிக்கிறாங்க. அப்பா என்ன அடையாளம் தெரியுதாப்பா, ரெகனைஸ் பண்ண முடியுதாப்பா அப்படிங்கிறப்ப அரசர் இப்ப நல்லாவே கண்ணு சிமிட்டுறாரு, கண்ணை நல்லா உருட்டி பாக்குறாரு, ஓரளவுக்கு அவரோட முகத்துல வந்து அசைக்க முடியுது. அப்போ திடுதும்னு ராயல் கார்டு ஓடி வந்து இந்த மாதிரி அரசரை செக் பண்றதுக்காக சாய் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன திடுதுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராருன்னு கேட்கறதுக்கு, இல்ல கொஞ்ச நாள் அரசர் அவர் செக் பண்ணல, அதனால இது ஒரு ரொட்டீன் செக்அப் மாதிரி தான், எத்தனையோ நாட்களுக்கு ஒரு வாட்டி அவர் வருவாரு, அதே மாதிரி தான் இப்ப வராரு. பட் நான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவரை வந்து டிலே பண்ணதான் நான் பார்த்தேன். நான் ரொம்ப டிலே பண்ண அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுனால சரி வாங்கன்னு சொல்லிட்டேன். உடனே மெய்டும் வந்து சொல்லுவாங்க, இப்ப என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல, ஆனா வர்ற சாய்க்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அரசரோட மற்ற பணிப்பெண்கள் எல்லாரும் வர சொல்லியிருப்பாங்க. மைனா மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால யாருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராயல் கார்டும் மேடும், அந்த மேல் மேடு மட்டும் தான் இருந்தாங்க. அதனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறப்போ நம்மள மைனா சொல்றாங்க, இதை பாருங்க நம்ம என்ன பண்ணாலும் அரசர் இப்ப தேறி இருக்காரு அப்படிங்கிறத ஈஸியா எங்க அப்பா கண்டுபிடிச்சிருவார். பல்ஸ் செக் பண்ணாலே போதும். சரி, பல்ஸ் வந்து லோ பண்றதுக்கு எதுவும் வந்து வைத்தியம் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, அக்குபஞ்சர்ல அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு, பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி உடனே பண்ணு மைனா அப்படிங்கிறப்போ மைனா அதுக்கானதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ சாய் வந்துட்டாங்க. வந்ததும் மைடு பொறுமையா கதவு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதுக்குள்ள பக்கத்து ரூம்ல போயிட்டு மைனாவும் கிரவுன் பிரின்ஸும் ஒழிஞ்சுக்கிறாங்க. அவசரமா மைனா போறப்போ ஒரு அக்குபஞ்சர் நீடில் வந்து கீழே மிஸ் பண்ணிடுவாங்க தெரியாம. அதுக்குள்ள அரசரோட முகத்துல அந்த கவர் மாதிரி செட் பண்றதெல்லாம் பண்ணியாச்சு. சாய் வந்துட்டான். வந்த சாய்க்கு என்னமோ ஒரு டிஃபரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு, பட் சந்தேகப்பட்டதுல பல்ஸை செக் பண்றாங்க. இப்ப பக்கத்துல இருக்கிற அக்குபஞ்சர் நீடில சாய் பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மேல காலை வச்சு ராயல் கார்டு அப்படி இழுத்துக்குவாங்க. அதை நோட்டீஸ் பண்றாரு. ஆனா ராயல் கார்டோட காலை தான் வந்து வச்சதை பாக்குறதை தவிர்த்து அங்க அக்குபஞ்சர் நீடில் இருந்ததை சாய் பார்க்கல. அதுக்கப்புறம் அரசரோட பிரீத்திங் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றப்போ ராயல் கார்டு வந்து ஷார்ப் ஆயிட்டார். இவன் தான் கண்டுபிடிச்சானே, இங்கேயே அவனை அறுத்து போட்டுடலாம், கழுத்துல அறுத்துடணும் நரன்னு அப்படின்னு வெறி கொண்டு அவர் ரெடி ஆயிட்டார். அவங்களும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அரசரோட பல்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு, பிரீத்திங்கும் ரொம்ப லோவா இருக்கு, ஆனா அது மோசமான விஷயம் இல்ல, அதனால எப்பவும் கொடுக்குற மெடிசனே கொடுத்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அப்பாடான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வருவாங்க. கிரவுன் பிரின்ஸ் சொல்லுவாங்க, அப்பாவை செக் பண்ணு மைனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறப்போ எல்லாமே வந்து ஓகேவா தான் இருக்கு. ஆனா அரசர் தூங்கிட்டாரு போல இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸோட சேம்பருக்கு வரப்போ பாடிகார்ட் சொல்லுவாங்க, கொஞ்ச நாட்கள் நீங்க சரியா தூங்கவே இல்லை, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறப்போ மெய்டு படப்படன் ஓடி வருவாங்க. அனுமதி கேட்டு வரமாட்டியா அப்படின்னு பாடிகார்ட் திட்டுறப்போ, இல்ல கிரவுன் பிரின்ஸோட தாத்தாவை இப்ப கூட்டிட்டு போறாங்க அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த ஐலாண்ட்ல கொண்டு போய் விடுறதுக்கு அப்படிங்கிறப்போ இவர் திடுத்துப்புன்னு ஓடி வருவாரு. ஒரு கூண்டு மாதிரி செட் பண்ணி அதுல தானங்க கூட்டிட்டு போவாங்க. மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, இவங்க தேச துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க இல்லையா, அப்படிதான் வந்து கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூப்பிட்டு போறப்போ முன்னாடி போற போலீஸ் அதிகாரி சில மக்களுக்கு கஞ்சாட காட்டுறான். அவங்க உடனே கல்லெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி வருவாங்க. பாடிகார்டும் வருவாங்க. ரெண்டு பேரும் கல்லடியெல்லாம் தாத்தா மேல படக்கூடாது பார்த்துப்பாங்க. ரொம்ப வயசான மனுஷன், ஏற்கனவே பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த கல்லால அடிச்சடிச்சு அவரை கொண்டுட்டாங்க. கிரவுன் பிரின்ஸும் பாடிகார்டும் கதறி அழுதுட்டு இருப்பாங்க. தாத்தா இறந்துட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமாக தான் கல்லால் அடிக்காதீங்க அப்படின்னு அந்த காவலாளிகளே மக்கள்லாம் விரட்டி விடுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, வேற யாரும் இல்ல, தூஷங்கோட தாத்தாவும் அந்த ஃப்ரெண்டும் மினிஸ்டரும் தான். இந்த கிரவுன் பிரின்ஸோட தாத்தா உயிரோடு விட்டா செல்லுபடி ஆகாது, அவனை கொல்லணும், ஆனா அது நாம தான் பண்ணணும்னு தெரியாம இருக்கணும். இந்த மாதிரி குற்றவாளி கூட்டிட்டு போறப்போ மக்கள் கொந்தளிச்சு அவங்க தான் கல்லை கொண்டு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறப்போ யார் மேலே பழி வராது இல்லையா, அதுக்காக செட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அரசவை கூடுது. குற்றவாளியை இந்த மாதிரி அந்த ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போறப்போ அவரை கல்லால் அடிச்சே மக்கள் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறது வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு மினிஸ்டர் தான். அவர் வந்துட்டு, மன்னிச்சிருங்க ராஜமாதா, நான் இன்னும் கூட கவனமா இருந்திருக்கணும், என் தவறு தான், மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு அசால்ட்டா போயிடுவாங்க. அப்படியே பல்ல கடிச்சிட்டு நிப்பார் நம்ம கிரவுன் பிரின்ஸ். சரி, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அரசர் வேற படுத்த படிக்கா இருக்காரு, இனி எழுந்து உட்கார்ந்த பாட்டை காணோம், அதனால நம்ம உடனே ஒரு கிரவுன் பிரின்ஸை வச்சே தீரணும்,
ஏற்கனவே கிரவுன் பிரின்ஸா இருந்த அந்த கிரவுன் பிரின்ஸை கிரவுன் பிரின்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. அதுல தகுதியா இருக்கிறவன் தூஷாங் மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே கிரவுன் பிரின்ஸா இருந்தவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவன் மேல நிறைய கேஸ் இருக்கு, அவன் நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்கான். அதனால எந்த ஒரு போட்டியும் இல்லாம தூஷங்க கிரவுன் பிரின்ஸா அறிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ராணியை வந்துட்டு அந்த சீக்ரெட் கார்டன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஆர்டரும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. கடைசியா சொல்றப்போ தூஷங் வந்து அந்த டீலிங் போட்டுக்கிட்டதுனால ராணியோட அந்த சீக்ரெட் கார்டன்ல போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சாங்க இல்லைங்களா, அந்த டோர் எல்லாமே அதை பண்ணிருப்பாரே தவிர்த்து ராணியோட சேம்பருக்கு திரும்பி போயிருக்க மாட்டாங்க. பட் நான் லாஸ்டா சொல்றப்போ ராணியோட சேம்பருக்கு ராணி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த சீக்ரெட் கார்டன்ல தான் ராணி இருப்பாங்க. என்ன இந்த டோரை சாத்திட்டு அதுக்கு வந்து வேற ஒரு பலகையெல்லாம் வச்சு அடிச்சாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாம ராணி யார் வேணா போய் பார்த்துட்டு வரலாம். அந்த சுந்தரத்தோட இருந்தாங்க. பட் ராணியோட சேம்பருக்கு இப்ப ராணி வந்து திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறமாக முன்னாடி ஏற்கனவே இருந்த அந்த கிரவுன் பிரின்ஸை வந்து அரண்மனையை விட்டு நான் வெளியேற்றுறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ள நம்ம கிரவுன் பிரின்ஸ் இருக்க முடியாது, வெளியே தான் போய் இருக்கணும். அதுக்கப்புறமாக ராணி அப்படியே கைத்தாங்களா தூஷம் கூப்பிட்டு வர்றப்போ இந்த தூஷங்கோட தாத்தா இருந்துட்டு, அம்மாடி அப்பாவை பாரு, தைரியமா நிமிந்து பாரு, இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு, உன் பையன் தாமா கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறாங்க. ராணி ஜீவனே இல்லாம என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் தூஷங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமாக மைனாவை பார்க்கறதுக்காக அரசர் இருக்கிற அந்த சேம்பருக்கு நம்ம கிரவுன் பிரின்ஸ் வந்தவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பேலஸ்ல இருக்க முடியாது, இல்லைன்னா நீ இங்க இருக்கிறது பாதுகாப்பா இருக்காது அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க கிரவுன் பிரின்ஸ், அப்பா வந்து சீக்கிரமா தெரிவாரு. நான் எல்லா மருந்தையும் கொடுத்துட்டு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். நீங்க நல்லா இருங்க, தெம்பா இருங்க, தைரியமா இருங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா தைரியமா இருங்க அப்படிங்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, நம்ம திரும்பி மீட் பண்ண மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல மைனா, கண்டிப்பா மீட் பண்ணுவோம். அப்பா கண்ணு முழிச்சு தடமா எழுந்ததுக்கு அப்புறமாக கண்டிப்பா நம்ம எகைன் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீ பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா விட கொடுக்குறாரு. ஸோ நம்ம மைனாவோட மெய்டு, பாடி கார்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம், அதாவது சாயோட வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வெளியே பேலஸ் விட்டு வெளியும் வந்துட்டாங்க. அங்கே தூஷன் நிற்பாங்க. தன்னை பார்க்கறது தூஷன் வந்திருக்கான் அப்படின்னு தெரியுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு தூஷன் கிட்ட பேசுறதுக்காக மைனா வர்றப்போ, இதை பாரு மைனா, அப்பாவுக்கு வந்து நீ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்பா கண்ணு முழிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா உங்க அப்பா சாயால மட்டும்தான் எங்க அப்பாவை காப்பாற்ற முடியும். என்ன விஷம் கொடுத்தது அவரு. ஆனா நீயும் என் அண்ணனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புனீங்க, கண்டிப்பா நீ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நீ பேலஸ்குள்ள இருக்க அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன். ஆனா கடைசியில பாரு, நான் நினைச்சதுதான் நடந்தது. நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அப்பா குணமாகல தானே அப்படிங்கிறப்ப இதை பாருங்க, அரசர் குணமாயிருப்பாரு. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் தான். அந்த டைம் கொடுக்காம அவசரப்படுத்திட்டீங்க, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கண்டிப்பா நான் வந்து அரசரை காப்பாத்திருப்பேன். நல்லபடியா அவர் வந்து கண்ணு முழிச்சு எழுந்து உட்காந்துருப்பாரு. என்ன மைனா நீ பேசுறத பார்த்தா எங்க அண்ணனை நீ அவ்வளோ காதலிக்கிறியா? இதை பாரு, எங்க அண்ணன் வந்து நீ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அப்பாவை காப்பாற்றும் நம்புறான், அதுக்காக நீ எத்தனையும் பண்ற. எங்க அண்ணன் நீ அவ்வளோ காதலிக்கிற அப்படின்னா தயவுசெய்து இந்த காதலை நிறுத்து. அப்படி நீ எங்க அண்ணனை காதலிச்ச, எங்க அண்ணன் தான் நீ வேணும் நினைச்ச அப்படின்னா அது எங்க அண்ணனை கொன்னுரும். எங்களாம் எங்க அண்ணனை கொல்லதான் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. மையுனாக்கு கோவம் வந்துடுது. பட் இருந்தாலும் நிதானமா, இதை பாருங்க இளவரசரே தூஷங், நீங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணிக்க கூடாது, என்ன ஹர்ட் பண்ணக்கூடாது, உங்க அண்ணனை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னா என் மேல அப்சஸ்டா இருக்கிறத நிறுத்துங்க. எனக்கு நல்லா தெரியும், நானும் கிரவுன் பிரின்ஸும் வாழ்க்கையில் இணைய மாட்டோம், எங்க விதி அப்படிப்பட்டது. ஆனா நான் அவருக்கு சொந்தமானவ தான், அது யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. இதை பாரு மையுனா, நான் உன் மேல அப்சஸ்டா இல்லை, உன் மேல அப்சஸ்டா இருக்கிறத எங்க அண்ணன் தான் நிறுத்தணும். நீ எங்க அண்ணனை காதலிக்கிற அப்படிங்கிறத நினைக்கிறப்ப நான் அவ்வளோ ஹர்ட் ஆகுறேன். ஆனா வேற வழி கிடையாது, நம்ம கல்யாணம் நடந்தே தீரணும். அது மட்டும் இல்லாம நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அண்ணன் கிடையாது. நீ அண்ணனை காதலிக்கிற அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிறப்போ, ஸோ நீங்க என்னை காதலிக்கிறீங்க, அதனால நான் யாரை காதலிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிதானங்கிறாங்க. ஆமா அப்படியே வச்சுக்கோ, வேற வழி இல்லை, உன்னை காப்பாத்துறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணி தான் தீரணும். என் லைஃப் லாங் அதை நான் பண்ணுவேன், நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல. அப்புறம் நம்ம கல்யாண நாள் அப்ப நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தூஷங் போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக அரண்மனை தான் காட்டுறாங்க. அப்பா முன்னாடி நம்ம கிரவுன் பிரின்ஸ் உட்காந்துட்டு, அப்பா நான் இப்போ போறேன், ஆனா கண்டிப்பா நான் திரும்பி உங்களை வந்து பார்ப்பேன்ப்பா, நீங்க என்ன கூப்பிட்டு விடுவீங்க, அந்த நாள் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் தைரியமா தெம்பா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ராஜமாதாவை பார்க்க வருவாங்க. ராஜமாதாவை பார்க்க வரப்போ ராஜமாதாவோட மேரிக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். என்னடா இந்த ஆள் இப்போ வந்திருக்கானே, இப்படி நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா தான் இருக்கும். நம்ம கிரவுன் பிரின்ஸ் பக்கத்துல இருக்கிற அந்த லேடி மைட் இவர் வச்சார் இல்லையா பையா, அந்த பொண்ணை பாக்குறாரு. பார்த்தவருக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வந்து வரும். இந்த ராயல் டேஸ்டர் அந்த லேடி இறந்து போனாங்க இல்லைங்களா அவங்க. அதுக்கப்புறமாக ஒரு டாக்டர் தான் வந்துட்டு ராஜமாதாவோட அஃபேர் வச்சிருக்காங்க. அது தெரிஞ்சது ராஜமாதாவை காப்பாத்துறதுக்காக அவரே சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு டாக்டர் பார்த்தோமே, அதெல்லாம் இவங்க பண்ண செட்டப் தான். இந்த டாக்டர் இவங்களே கொண்டுதான் தூக்கில தொங்க விட்டுருப்பாங்க, டாக்டர் ஹீன்னு சொல்லிட்டு. அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் ராஜமாதா பணம் கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட கிரவுன் பிரின்ஸ்க்கு எப்போ தெரிய வந்திருக்கும் அப்படின்னா, அரசரோட இந்த மேல் மேய்டு இருக்காரு இல்லைங்களா, அவங்க ஃபேமிலியில இந்த பிசினஸ் மேன் கிட்ட அடிமையா இருந்தது இல்லையா, அவங்கள விடுவிக்கிறப்ப இதெல்லாம் தெரிய வந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்ச கிரவுன் பிரின்ஸ் அப்படியே அந்த மேடை மறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. கிரவுன் பிரின்ஸ் நீங்க என்ன மறைச்சு பாக்குறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல நான் ஃபைனலா ராஜமாதாவை பார்த்து குட் பை சொல்லான்னு வந்தேன், நான் அனுமதிங்க அப்படிங்கிறப்ப ராஜமாதாவும் உள்ள அனுமதிங்க அப்படிங்கிறாங்க. ராஜமாதா கேட்பாங்க, சொல்லுப்பா என்ன பார்க்க வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, என்னோட தாத்தாவை கொல்றதுக்கான ஆர்டரை கொடுத்தது யாரு, கண்டிப்பா நீங்களேன்னு எனக்கு தெரியும், அது சாயா இல்ல தூஷங்கோட தாத்தாவா, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா நீங்க அந்த ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டீங்க நான் நம்புறேன்.
இப்ப எங்க தாத்தாவை அந்த ஐலாண்டுக்கு நாடு கடத்துறப்ப கூட மக்களே வந்துட்டு கல்லை கொண்டு அடிக்கிற மாதிரி செட் பண்ணது கூட கண்டிப்பா ஒன்னா சாயா இருக்கணும், இல்ல தூஷங்கோட தாத்தாவா தான் இருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிட்டாங்க, என் தாத்தாவை கொண்டுட்டாங்க, அது யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்போ இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க, அமைதியா இருக்காங்க. நான் ஏன் திரும்ப உங்க மேல சந்தேகப்படல? நீங்க உங்களால போன உயிருக்கு எல்லாமே அந்த குடும்பம் எதுவும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண உதவி பண்ணியிருக்கீங்க, நிறைய பொருள் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீங்க பண்ணது தப்பு தான், குற்றம் தான். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாக அதுல ஒரு கில்ட் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா மத்தவங்க கிட்ட இந்த கில்ட் இல்ல. அப்பதான் யோசிச்சேன் நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா நீங்க அந்த டெம்பரவரி பேலஸ்க்கு போயிடுவீங்க. அங்க இருக்கிற உங்க பையனோட கலரியை பார்த்துட்டு உங்க கடைசி காலத்தை கழிச்சிருவீங்க. அங்க நீங்க யாரை பாக்குறீங்க, மீட் பண்றீங்க அப்படிங்கிறது யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா தூஷன் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும், அரசர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த தூஷங்கோட தாத்தாவோட ஆசையும் கூட. ஒருவேளை தூஷன் கிரவுன் பிரின்ஸ் ஆனதுக்கு அப்புறமாக மைண்ட் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மைனாவை கட்டி வைக்க பாக்குறீங்க. அது மட்டும் இல்லாம தூஷன் மைனாவை வேற காதலிக்க ஆரம்பிச்சிட்டா ஒன் சைடா. அது உங்களுக்கு இன்னும் தோதா போச்சு. ஸோ மைனாவை தூஷனுக்கு கட்டி வைக்கிறது மூலியமாக மைனாவை வச்சு உங்களால ஈஸியாக வந்து தூஷங்க பிளாக்மெயில் பண்ண முடியும். ஏன்னா மைனா தான் அப்பாக்காக நிற்பா, மைனாவோட அப்பா எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தூஷன் யோசிப்பான். அதனால உங்களோட பிளான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. நீங்களும் சாயும் அப்படியே ஒதுங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்க. இதுதான் உங்க பிளான். நான் கோர்வையை யோசிச்சப்ப எனக்கு இதுதான் புரிஞ்சுது அப்படிங்கிறப்போ அப்படியாப்பா புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லது. புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா என்னையும் சாயும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா இப்பவே சொல்லு, உடனே உன்னை கிரவுன் பிரின்ஸ் ஆக்குறேன், மைனாவே உனக்கே கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இல்ல ராஜமாதா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்களும் சாயும் பண்றதுக்கு பேர் காதலான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அது நல்ல காதல் இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா அதனால பல உயிர் போயிருக்கு. அந்த பாவத்துக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லியே தான் தீரணும். அது நானோ இல்ல வேற யாராவது ஒருத்தங்க அதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து வாங்கியே தீருவாங்க. எனக்கு வேணுங்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான் கடைசி ரெக்வெஸ்ட். இங்க ஒரு பொண்ணு மெய்டா இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை நான் என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. உங்க அனுமதி வேணும் அப்படிங்கிறப்போ சரிப்பா அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழுந்து நம்ம கிரவுன் பிரின்ஸ் போறப்போ இதை பாருப்பா நான் என்னைக்குமே உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சதே இல்லை அப்படின்னு ராஜமாதா சொல்ல, உங்களோட அந்த மனசை நான் நம்புறேன் ராஜமாதான்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஏன்னா இந்த பொண்ணு தன்னோட ஸ்பை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் அரண்மனை விட்டு போயிட்டோன்னா அந்த பொண்ணை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே கிரவுன் பிரின்ஸ்க்கு தெரியும். அதனால அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடைசியா நான் பேஸ் விட்டு போறப்போ அந்த பொண்ணை எனக்கு பண்ணி பெண்ணை என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பேசிட்டு ராஜமாதா சாம்பிள் இருந்து வரப்போ இதுக்கால தூஷங்க வருவாங்க. தூஷங்குக்கும் பேச தோணல, கிரவுன் பிரின்ஸுக்கு நின்று கூட தூஷங்க பார்க்கணும்னு தோணல. அவர் பாட்டுக்கு அரண்மனை விட்டு வெளியே வந்துருவாரு. வெளியே வந்த கிரவுன் பிரின்ஸ் எப்ப பார்த்தாலும் சொசுருளதா கிடக்குறாரு, பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்றாரு, பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்காரு, பயங்கரமா குடிச்சிட்டு நடக்க கூட முடியாம பாடி கார்டு கைத்தாங்கள கூப்பிட்டு வருவாங்க. ஆனா இல்லைங்க நம்ம கிரவுன் பிரின்ஸ் தெளிவா தான் இருக்காங்க. அப்படியே சைடுக்கு பார்த்தா சாயோட பாடி கார்டு அங்க இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கண்ணால பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஏன்னா சாய் தான் சொல்லியிருப்பாங்க அந்த கிரவுன் பிரின்ஸை நம்ப முடியாது, அவன் எங்க விட்டாலும் ஒரு வியூகத்தை வகுத்து எப்படியாவது அரண்மனைக்குள்ள வந்துருவான், அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பேலஸ் விட்டு வந்ததுல இருந்து அவருக்கு கொடுத்த வீட்டுக்கு போறாரு, சொசுருக்கு போறாரு, தண்ணி அடிக்கிறாரு, பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்காரு, மறுபடியும் வீட்டுக்கு போறாரு. இதே தான் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு சாயோட பாடிகார்டு சொல்றாங்க. சாய்க்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கே, அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதே, ஸ்ட்ரேஞ்சா இருக்கே. சரி என்னதான் இருந்தாலும் க்ளோஸா வாட்ச் பண்ணு, அவன் சொசுருக்குள்ள போயிட்டு எந்த ரூம்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்றான்னு அந்த ரூமுக்குள்ள நீயும் போய் வந்து அவன் என்ன பண்றான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கிரவுன் பிரின்ஸ் மேல இந்த சாய்க்கு பயம். வெளியெல்லாம் நிறைய தண்ணி அடிச்ச மாதிரி அப்படியே தள்ளாடிட்டு வந்துடுறாரு. ஆனா அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸ் வெளியே வந்து அப்படி காட்டிக்கிறாரு. இவருக்குன்னு கொடுத்துருக்க வீட்டுக்குள்ள வர்றப்போ ஏற்கனவே மைனா நிக்கிறாங்க. மைனா நீ என்ன ஒவ்வொரு வாட்டி பார்க்க வரப்போ சொல்ற பத்ரம் அப்படின்ட்டு புரியுது, பட் உங்களை பார்க்காம இருக்க முடியலையே, உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் உள்ள போய் பேசுறப்போ மைனா சொல்றாங்க இதுதானே உங்களை பார்க்க வர்றது கடைசி, இதுக்கப்புறமாக நான் வேற ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிடலான் இருக்கேன், அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை கழிச்சிடலான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ என்ன பேசுற, ஏன் இப்படி திடீர்னு பேசுற, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி அரசரோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நீ கொடுக்குற மருந்து எல்லாத்தையுமே வந்து நானும் வந்து எங்க அப்பாவோட அந்த மேல் மெய்டு இருக்காரு இல்லையா அவரும் சமயங்கள்ல வந்து ராயல் கார்டும் வந்து வாங்கிட்டு போவாங்க, மருந்துகளை வந்து அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன், பட் இன்னும் முன்னேற்றம் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அதனால தான் நான் இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது அப்படின்னா நான் உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வரும். தூஷன் இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு விருப்பம் கிடையாது. அரசர் ஒருவேளை சுயநினைவோட எழுந்து அவர் ஏதாவது ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த கல்யாணத்தை அவரால் ஈஸியாக தடுத்து நிறுத்த முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கல்யாண நாள் நெருங்கிறதுக்குள்ள நான் இங்கிருந்து போயிடணும்னு நினைக்கிறேன். இல்லை மைனா நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன், நீ எங்கேயும் போகக்கூடாது, அதுக்கான பெர்மிஷனை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் என் கூட வந்தாலோ என்ன தேடினாலும் என் அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நடக்கிற விபரீதங்களை பற்றி யோசிக்க கூட முடியாது. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே நான் வந்ததே கடைசியாக உங்களை பார்த்து குட் பை சொல்லிட்டு போகிறதுக்கு தான். ப்ராப்பராக நான் குட் பை சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு ப்ராப்பராக வணக்கம் வைக்கலாம். அப்படிங்கிறப்போ கிரவுன் பிரின்ஸ் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அவனை போக விட மாட்டேன் மைனா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ வெளியே இருந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுவாங்க. வந்து அங்கே ராயல் கார்டு வந்து நிற்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ்க்கெல்லாம் உயிரே இருக்காது, இந்நேரத்துக்கு வந்திருக்காங்கன்னா அப்பாக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு பார்த்தா அங்கே அரசரே வந்திருக்காருங்க. அவ்வளோதான், கிரவுன் பிரின்ஸுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்பா அப்பான்னு வந்து கட்டி பிடிச்சிக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்துல கண்ணீர் வருது.
அரசரும் கட்டி பிடிச்சிட்டு கவலைப்படாதப்பா, அப்பா வந்துட்டேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிற தைரியமா இரு அப்படின்னு ஆறுதல் படுத்துவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.